இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் இந்தியாவின் கடல்சார் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் அமைந்துள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் புத்தொழில் துணை முனைவோர் முடக்கி அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதியதாக நிறுவப்பட்ட கடல்சார் புத்தாக்க மையம் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மத்தியில் கடல்சார் புத்தாக்கம், தொழில் முனைவு மற்றும் நிறுவன மேம்பாடு வளர்ப்பதற்கான ஒரு பிரத்யேக தளமாக வடிவமைக்கப்பட்டது. இந்த முயற்சியானது புத்தொழில் நிறுவனங்களை ஆதரிப்பது, தொழில்துறை சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை ஊக்குவிப்பது மற்றும் மாலுமிகள், துறைமுக வல்லுநர்கள், தொழில்துறை கூட்டாளிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு துடிப்பான சூழல் அமைப்பை உருவாக்கும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. மேலும் கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் அவர்கள் கடல்சார் துறையில் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவும் கலாச்சாரத்தை வளர்ப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு கடல்சார் தொழில்துறைகளுக்கான மாற்றத்தை உருவாக்கும் தீர்வுகளை உருவாக்க அதிகாரம் அளிப்பதோடு உலக அளவில் கடல்சார் தலைவராக உருவெடுக்கும் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்திற்கு தயாரான கடல்சார் புத்தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கும், தொழில் கூட்டமைப்புகளை வளர்ப்பதற்கும், ஆராய்ச்சி சார்ந்த புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு முன்னெடுப்பாக அமைந்துள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் IMU நிர்வாக குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள், கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழில்துறை தலைவர்கள், புத்தொழில் நிறுவனர்கள் கலந்து கொண்டனர். அலையாத்தி காடுகளை உருவாக்குவதில் இந்தியாவை விட சீனாதான் அதிக முக்கியத்துவம் காட்டுகின்றது என IIPM இயக்குனர் செந்தில் விநாயகம் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோவளம் ஊராட்சியில் உள்ள கழிமுக சதுப்பு நில பகுதியில் அலையாத்தி மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சதுப்பு நில காடுகள் உருவாக்கும் மரக்கன்றுகள் நடப்பட்டு கடலோர சுற்றுச்சூழல் மீட்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான இயற்கை தங்குதிறனை மேம்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம், ஓஷன் சயின்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை கிளை மற்றும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம், சிவில் பொறியியல் துறை ஆகியவற்றின் சார்பில் இணைந்து நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக டாக்டர் செந்தில் விநாயகம் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர், மரக்கன்றுகள் வளர்ச்சி மற்றும் கழிவு நீரின் உயிர் வாழ்வு விகிதத்தை அதிகரிக்கவும் நோக்கில் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செயல்பாடு மேம்படுத்தும் உயிரியல் நுட்பத்தை பயன்படுத்தப்பட்டு சுற்றுச்சூழல் மீட்பதற்கான முயற்சியை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. மேலும் அலையாத்தி காடுகளின் பயன்கள் நாம் இந்திய மக்களை விட சைனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மக்கள் அதிகம் தெரிந்து வைத்துள்ளனர். இதனால்தான் சீனா அதிக அலையாத்தி காடுகள் உருவாக்குவதில் மும்முரம் காட்டுகிறது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். செங்கல்பட்டு அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 79ஆம் ஆண்டு சர்வதேச நீச்சல் போட்டி நடைபெற்றன. இப்போட்டியில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஹரியானா, குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் என 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து 472 காவல்துறையினர், ரயில்வே துறையினர் என பல்வேறு துறையினர் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியினை துவக்கி வைத்த தமிழ்நாடு ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் RN ஜெயபிரகாஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். காவல்துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலிருந்து 30 மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு ஆட்சியர் M. வீரப்பன் கலந்து கொண்டு கொடியசைத்து இப்பேரணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெண்களின் இளம் வயது திருமணத்தை தவிர்க்க வேண்டும் எனவும், சிறு வயதில் மகப்பேறு தவிர்க்க வேண்டும், முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் முறையான இடைவெளி வேண்டும் எனவும், பெண் கல்வியை மென்மேலும் ஊக்குவித்தல், ஆணும் பெண்ணும் சமம் என்று செயல் வடிவம் தர வேண்டும் என உறுதிமொழி ஏற்று கோஷமிட்டு சென்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரி செவிலியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர்.